லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் உழவர் உரிமை இயக்கத்துடைய குண்டாஸ் விவசாயி அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு தெரியும். அருள் ஆறுமுகம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வழக்கமாக அவரை ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது சம்பந்தமான ஒரு உரையாடலாக இருக்கும். இன்றைய உரையாடல் மிக முக்கியமானது. விவசாயிகள் நலன் சார்ந்தது. அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சம்மந்தமான இந்த உரையாடல். இல்லை நிறைய அரசியல் விஷயங்களும் இருக்குது. சீமான் அவர்கள் பேசுகிற விவசாயிகள் நலன் சார்ந்த அரசியலுக்கும் இவர்கள் பேசுகிற அரசியலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது உட்பட நம்ம பல விஷயங்கள் பேசுகிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடியே போலீஸை கூப்பிட்டு வருவீங்க. இந்த முறை ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலாக நம்ம இந்த உரையாடல் நடத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன தேர்தல் நேரம், ஏகப்பட்ட அறிவிப்புகள், இலவசங்கள், திடீர்னு சாய்தான் உடைதாங்கிற மாதிரி அக்கௌண்ட்டில் 5000 விழுறது என்ன, 10,000 விழுறது என்னன்னு ஒரே பணமலைகள் கொட்டுற நேரம். விவசாயிகளாக நீங்கள் அந்த அமைப்பு நடத்தக்கூடிய ஒருவராக இந்த தேர்தல் சூழலை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? அதாவது எல்லாருக்குமே இப்போ விவசாயிகள் மேலே அக்கறை வந்துருச்சு. நான் விஜய் கூட குண்டாஸ் போடும்போது விவசாயிகள் மேலே அக்கறை வரல. அந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சு போராடும் பொழுது அக்கறை வரல, ஆனால் வந்துருக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்போ விவசாயம் என்ன நிலைமையில் போயிட்டுருக்குது, இதை என்ன பண்ணோன்னா இந்த குறைஞ்சபட்சம் நம்ம நாட்டில் விவசாயிகளை காப்பாற்றலாம். அதுக்குள்ள போதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தான் விவசாயியை பிறக்கலை, அடுத்த ஜென்மத்திலேயாவது விவசாயம் பிறக்கணும்னு ரொம்ப மனமுருகி கெஞ்சி கதறி பேசினார். அதை பார்த்தீங்களா? பார்த்தேங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் அவர் இந்த மாதிரி போகிறாரு. தஞ்சாவூர் பகுதினா உடனே விவசாயி வேஷம் போட்டிருக்காரு. என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சை? இல்லை, எல்லாருக்குமே விவசாயிகளினுடைய ஆதரவு தேவை. பச்சைத்துண்டு போட்டுட்டோம் அப்படின்னா விவசாயிகள் ஆகிடலாம் அப்படிங்கிற இது இருக்குது. அதனால் விவசாயிகளுடைய ஆதரவுக்காக எல்லா கட்சிகளுமே பாரபட்சமின்றி பச்சைத்துண்டு போடுறதும் விவசாயிகளுக்கு இது பண்ணுறதுமாக இருக்குது. ஆனால் செயல்பாடுகள்னு வரும்பொழுது தான் விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்குது, கார்ப்பரேட்டுகளுக்கு என்ன மாதிரி பார்வை இருக்குதுங்கிறது தெரிய வருது. இப்போது நாம் பேசுகிற விஷயமும் இதுதான். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வச்ச மாதிரி தான் கார்ப்பரேட்டுகளுக்காக செய்யக்கூடிய வேலைகள் என்ன, விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படிங்கிறது தான். நாம் இதில் குறிப்பாக இன்றைக்கி பேச விவசாய பொருளாதார கொள்கை நம்ம இந்திய நாட்டில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில்னு பேசுவோம், கடைபிடித்தார்கள் அப்படின்னா நம்ம விவசாயத்தையும் காப்பாற்றலாம். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜிடிபிங்கிற அளவையும் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ இருக்கிறது தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், அந்த கொள்கையை பயன்படுத்தி இவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற நிலங்களை பிடுங்கி கொடுத்து அவர்களுக்கு வரி சலுகைகள், ஒரு புதிய நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கன்னா வரி சலுகைகளை கொடுத்து அவர்களுக்கு மின்சார கட்டணமும் குறைந்த மின்சார கட்டணம் கொடுத்து நம்ம நிலத்தை குறைந்த வாடகைக்கு கொடுத்து கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா அந்த கடனை தள்ளுபடி செஞ்சு இப்படி பல்வேறு வகையான அனுகூலங்களை அந்த பெரு நிறுவனங்களுக்கு கொடுத்து நம்ம மக்களுக்கு வேலையை கொடுத்து நாங்கள் இந்த ஜிடிபி நிறைவேற்றிட்டோம், இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதற்கு நிகராகவே நாம் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கையை அரசாங்கம் பின்பற்றினாங்க அப்படின்னா இந்த விவசாயிகளும் பெருமளவில் வளருவாங்க. இந்த தொழிலும் எல்லாருக்குமே விவசாயம் சார்ந்த தொழில் எல்லாமே வளரும் அப்படிங்கிறது தான். சரி, நாம் என்ன சொல்கிறோம்? இவங்க ஏற்கனவே மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, விவசாயத்தில் லாபம் இல்லை, நீங்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னார். மோடி என்ன பண்ணார்னா, இந்த 3 வேளாண் சட்டத்தில் கொண்டு விவசாயிகளை கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலத்தில் வெளியேற்ற வேலைகள் தான் பண்ணார். நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணார், நீங்கள் பார்த்தீங்க, குண்டர் சட்டம் வரைக்கும் போனார். அப்போ இவங்க எல்லாருமே விவசாயிகளை விவசாய நிலங்கள்லேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய முடிக்கிற வேலை தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. தேர்தல் வரும்பொழுது மட்டும் விவசாயம் மாறிக்கிறாங்க. ஆனால் வேலை எல்லாமே கார்பரேட்டுகளுக்கு விவசாயிகள்கிட்ட நிலத்தை பிடுங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் தான். அந்த இப்போ இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் அந்த இது போட்டிருக்காங்கல்ல? ஆமாங்க. அது பற்றின முழுமையான தரவுகள் பார்த்தீங்களா? எப்படி வெளியே ஒன்றும் தகவலே வெளியே வரலையே? இல்லை, இங்கே யாருமே எந்த ஒரு ஊடகங்களும் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அதாவது அமெரிக்கா உலகத்திலே நம்பர் 1 அந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஏற்றுமதி பண்ணுறதில்ல. இப்போ அதை கொண்டு நம்ம நாட்டிலையும் இங்கே இருக்க விவசாயிகளை சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து விவசாயத்தை வாழ வைக்கிறாங்க. சரி, நம்மளுடைய பொருளாதார கொள்கையை முழுமையாக நம்ம பேசுவோம். நாம் என்ன சொல்கிறோன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை விவசாயிகளுடைய நிலங்கள் துண்டு துண்டாக இருக்குது. 2 ஏக்கர், 1.5 ஏக்கர், 5 ஏக்கர், 3 ஏக்கர், இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்குது.
விவசாயிகளுக்கு வந்து விளைவிக்கிறதோடு அவங்களுடைய வேலை முடிஞ்சிருது. அப்போ இதுக்கு மேலே ஒரு கிலோ கேரட் வந்து ஒரு 15-20 ரூபாய்க்கு விவசாயிகிட்ட வாங்குறாங்கன்னா இங்கே உங்ககிட்ட கடைசியாக விற்கும் பொழுது அது 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த 60-65 ரூபாங்கிறது வந்து ஒரு 10-15 ரூபா அதில் நீங்கள் அங்கேருந்து வரக்கூடிய வாகனத்துக்கான செலவாக போயிட்டாலும் மீதி வந்து இடைத்தரகர்கள் வந்து அதை இது பண்ணுறாங்க. இப்போ விவசாயம் வந்து தனிநபர்களாக தனித்தனியாக துண்டு துண்டாக பண்ணும் பொழுது லாபகரமான தொழிலாக என்றைக்குமே வராது. அப்போ நம்ம அப்படி செஞ்சு நம்ம அதை கொண்டு போக முடியாது. இதையே வந்து ஒரு கூட்டு பண்ணையாக ஒரு 5000 ஏக்கர் குறைந்தது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விவசாய நிலங்களை வந்து ஒருங்கிணைச்சு, இதில் என்ன விஷயம்னா விவசாயம் அவரவர்கள் நிலம் அவரவர்கள் பேரில் தான் இருக்கணும். இவர்கள் வந்து ஒரு நிறுவனமாக்கிக்கும். இந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து இவர்களே வந்து ஒரு தொழில் முனைவர்களாக ஆக்கிட்டு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அங்கே வந்து உள்ளார வேலை செய்கிறதே வந்து துறைகள் நிறைய நம்ம பிரிச்சிருவோம். உள்ளார நடவு நடுறது, உழவு பண்ணுறது, அறுவடை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு துறை இருக்கும். இதில் வந்து நீர்ப்பாசனம், மருந்து தயாரிக்கிறது, காலநிலைகளை வந்து எப்படி கணிச்சு எப்போ பயிர் நடவு செய்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு துறை இருக்கணும். மாடுகள்லாம் இருக்கும், அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்கணும். அங்கேயே வந்து அக்ரி சம்மந்தமான, அதாவது உங்களுக்கு வெட்டினரி டாக்டருடைய வேலைகள்லாம் இதில் இருக்குது. அப்போது அதாவது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்ல என்ன செட்டப் இருக்குமோ அதே செட்டப் வந்து நீங்கள் விவசாயத்தில் இருக்கணுங்கிறீங்க. விவசாயிகளே வந்து அந்த செட்டப் இருக்கணும். இதைத்தான் வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்கிறார். அவர் முன்னெடுக்கிற தமிழ்நாட்டில் வந்து என்ன கேட்டால் இந்திய அளவிலே வந்து இந்த மாதிரியான ஒரு விவசாய அரசியலை, விவசாயத்தை முன்னெடுக்கிறது, விவசாய பொருட்களை, விவசாயிகள் நலன் சார்ந்து பேசுகிறது சீமான் மட்டும் தான் பேசுகிறாரு. ஆமாம், அவர் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் என்ன மாறுபாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் அரசு தொழிலாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அரசு தொழில்னும் பொழுது அப்போ நிலம் என்ன ஆகுது, நிலத்தை அரசு எடுத்துக்குமா என்னங்கிறதுல தெளிவு வந்து அந்த இடத்துல இதெல்லாம் பிற்பாடான உரையாடல் தானே. அது அதிகாரத்துக்கு வரும்போது அது பண்ணுறது, அல்லது இதே மாதிரி நீங்கள் சொல்கிற திட்டத்தின்படி கூட்டு பண்ணையாக கூட மாறலாம். அங்கே பணிபுரியறவர்கள் வந்து அரசு ஊழியர்களாக இல்லை. இது என்ன விஷயம்னா, இதை வந்து மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாதனால் பின்னாடி பேசிக்கலான்னு சொல்லலாம். புரிந்து கொள்ளாதனால் இது கேலி சித்திரமாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இதை தெளிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் கூட இதை பார்த்தாருன்னா, இதை தெளிவுபடுத்தி பேசினார்னா நல்லாயிருக்கும். அப்போது இது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கூட்டு பண்ணையில் நிலம் வந்து அவரவர்கள் பேரில் தான் இருக்கும். ஆனால் ஒருங்கிணைந்து ஒரு நிறுவனமாக அவர்கள் செயல்படுவார்கள். உள்ள வெவ்வேறு துறைகள் இருக்கும். எந்த விளையக்கூடிய ஒரு பொருளும் மதிப்பு கூட்டப்பட்டு இறுதியாக வந்து அது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் வந்து நம்மக்கிட்ட பொருட்கள் வரும் பொழுது லாபம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான லாபம் கிடைக்கும். இப்போ விற்கக்கூடிய அவ்வளோ விலைக்கு விற்க வேண்டிய அவசியம் வராது. உள்ளே இருக்கக்கூடிய 4-5 அளவில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் வந்து இன்னும் கம்மியான விலையில் விற்றாலுமே வந்து இது வந்து அவர்களுக்கு கிடைக்கும். இதுலேயே வந்து இந்த கல்வி, மருத்துவம் அனைத்துமே உள்ளார வந்துடும் பொழுது தேவையற்ற இடம்பெயர்வுகள் குறையும். நம்ம சொல்கிற இந்த கூட்டு பண்ணை அப்படின்போது அந்த வீட்டில் படிச்சிருக்கிற பசங்களுக்கு வேலையை அங்கேயே தர முடியும். ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை வரைக்கும் உள்ளாரையே தர முடியும். ஏன்னா அங்கே தேவையான அனைத்து இதுகளையுமே வந்து நமக்கு பண்ணுறதுக்கு அங்கே தேவை. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. இது எல்லாமே வந்து அந்தந்த பகுதிகளில் நடக்கும். நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கவுன்சில் வச்சு என்னென்ன பொருள் எப்போ தேவைப்படுதுங்கிற அளவுக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வச்சு இப்போ ஸ்டடி பண்ணி பண்ணும்பொழுது இது கூட்டாக இருக்கும்பொழுது தான் சாத்தியம். தனிநபர்களாக பண்ணும் பொழுது சாத்தியம் வராது அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறது. சரிப்பா, இதில் வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார்ல, அரசியல், விவசாயிகள் சார்ந்த அரசியல், அவர்கள் கட்சி சின்னமும் விவசாயி தான். இப்போ அவர் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியா தவறா? அவர் சொல்கிறதில் புரியாமல் இருக்கிற விஷயம் வந்து நான் அரசு வேலைன்னு சொல்கிறார். ஆடு மேய்க்கிறது அரசு வேலைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? இங்கே தான் ஒரு இது இருக்குது. வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. அப்போ எவ்வளோ பேர் மேய்ப்பாங்க, எப்படி இதை வந்து மேலாண்மை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இல்லை. தனியார்கள் தனியாக நான் ஒரு 100 ஆடு வச்சிருக்கேன், நான் மேய்க்கிறேன், நான் அரசு ஊழியர் அப்படின்னு அவர் சொல்லலை. அது ஆடு மேய்க்கிறது அது ஒரு பெரும், நீங்கள் சொல்கிற இந்த கூட்டுப்பண்ணை அடிப்படையில் தான் அதுவும் இருக்குது. அதை அவர் தெளிவுபடுத்தி சொன்னார்னா அது வித்தியாசம் இல்லை அப்படின்றது. ஏன்னா நாங்கள் புரிஞ்சுருக்கிறோம். இப்போ நான் நம்ம ஒரு விவசாய சங்கத்தை சார்ந்தவரா இருக்கிறோம். அதில் தெளிவு இருந்ததுன்னா மகிழ்ச்சி தான். நமக்கு தேவை இந்த விஷயங்கள் வந்து எல்லாரும் பேசப்படணும். இது விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்துக்கு வரணுன்றது தான். அவரும் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி பேசிட்டார் அப்படின்னா இது சிறப்பாக. ஏன்னா இந்த அரசு வேலைன்னு சொல்லும் பொழுது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு இது வருது. அப்போது அரசு வேலைன்னா அப்போ யார் மேலாண்மை பண்ணி அவங்கள சரியாக வேலை செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறது. நாம் சொல்கிறதுல நீ தொழிலாளிலாம் கிடையாது, நீ ஏன் முதலாளி தான். அப்போ ஒழுங்காக நீ முதலாளின்னும் பொழுது வேலை எப்படி நடக்கும்?
ம். அந்த மாதிரி நம்ம ஆனா சொல்றோம். நீங்க கூட்டு பண்ணைன்னு வச்சுட்டீங்க, ஒரு பெரிய இந்த கார்ப்பரேட் செட்டப்புக்கு மாறிட்டீங்க அப்படின்னா, அத வந்து இதே சிக்கல் தானே வரும். தனியார் யாரோ வந்து அவர் பார்த்துக்கிடுவாரு, அருள் ஆறுமுகம் பார்த்துக்கிடுவாருங்க அப்படி கிடையாது, அப்படின்னு அப்படி கிடையாது. நாம சொல்லக்கூடியதுல வந்து இந்த நிலம் கொடுக்க வருபவர்கள் தான் வந்து அதுல வந்து மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அவர் வந்து தான் உழைப்பாளியா வரணும். இருப்பாங்க. அவங்க தான் உழைப்பாளியா இருக்கணும், அவங்க தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்கணும். அது சுழற்சி முறையில் ஆனா அவங்க யார் வந்து யார் அங்க கூட்டு வரணும். பண்ணையா இயங்குறீங்க கூட்டு சேர்ந்து. பண்ணையாக மாடு வச்சிருப்பாங்க, மாடையும் பண்ணிடும். கறிக்கு தேவையான அனைத்து விலங்கினங்களையும் அங்கே நம்ம வளர்க்கலாம். ம். அப்போ என்ன தீவனம் எப்படி தேவை, இதில் ம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால உன்னுடைய கழிவு வந்து இன்னொன்றுக்கு ஒரு பயன்பாடுறதுக்கு பயன்படாது. வரும். அப்போது இதை வந்து ரொம்ப எளிமையாக வந்து பக்கத்திலேயே இருந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு பயோகேஸ் கூட வந்து நம்ம இந்த இதிலேருந்தே எடுத்துக்க முடியும். நீங்கள் வெளியிருந்து எல்பிஜி வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதை நீங்க வந்து ஒரு முன்மாதிரியா ஏதாவது கூட்டு பண்ணை மாதிரி ஒரு செஞ்சு காட்டிட்டு அரசுகிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 200 ஏக்கர்ல, ஒரு 100 ஏக்கர்ல நீங்க ஒரு கூட்டு பண்ணையை உருவாக்கி செயல்படுத்துனீங்க அப்படின்னா அது சரியா இருக்கும். இப்போ நீங்க இதை வந்து அரசு சார்ந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்துங்க இப்போ அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு யூரியாவுக்கு சப்சிடி மட்டுமே பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலாம் 1,19,000 கோடி வந்து யூரியாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சப்சிடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளிய நிறுவனங்களுக்கு வந்து நிறைய போயிட்டு இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு போகாமல் நேரடியாக விவசாயிகளுக்கே வந்து இந்த மாதிரி சப்சிடிலாம் வந்துச்சு அப்படின்னா நாம் அதை எடுத்து முன்மாதிரியாக அமைக்க முடியும். இப்போ நம்ம அந்த ஒரு செட்டப்னு சொல்கிறோம், இனிஷியல் செட்டப் தொழிற்சாலைகள்லாம் அமைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக வந்து ஒரு 200 விவசாயியை சேர்த்து அமைச்சோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. நீ பெருநிறுவனங்கள் புதுசாக வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன வரி சலுகை தரீங்க, டேக்ஸ் ரிபேட்னு சொல்லி டேக்ஸ் ரிபேட் இன்சென்டிவ் அப்படின்லாம் சொல்லி தராங்க. வாராக்கடன் வாராக்கடன் விட்டுருங்க, நம்ம வாராக்கடனுக்கே போகல, கடன் கட்ட மாட்டேன்ற சூழ்நிலைக்கே போகல. நாம் சொல்கிறது வந்து போன வருஷம் வந்து 42,000 கோடி வந்து தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை பட்ஜெட். 195 லட்சம் ஏக்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதை அப்படியே பிரித்தோம் அப்படின்னா ஒரு 21,000 ஒரு ஏக்கருக்கு வந்து நேரடியாக தர முடியும். தரிசு நிலங்கள் உட்பட நம்ம சொல்கிற கணக்கு. அப்போது இந்த பட்ஜெட்டில் போடக்கூடிய பணம் வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து சென்றடைந்தாலே வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி செட்டப்லாம் சரிதான். நீங்கள் பண்ண இது முடியும். பணம்லாம் அப்படி நேராக மக்களுக்கு போயிட்டுனா அப்போ நாங்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு நிதி எங்கே போகிறது, வருவாய்க்கு வழி இல்லையே, நீங்கள் வந்து நைஸாக வந்து இப்படி வாங்கிடலான்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க, நாங்கள் விவசாயிகளுக்கான இல்லை, அதான் நாங்கள் தேர்தல் பத்திரமா வாங்கிடுறோமே. இப்போ விவசாயிகளுக்கு நான் நேரடியாக வந்து பணம் இந்த மானியம் வந்து நேரடியாக அவர்களுக்கு போய் சேர மாதிரி இருந்தால் எனக்கு வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நிதி எப்படி கிடைக்கும்? இல்லை, இதிலேயே வந்தாலே இதில் வரக்கூடிய லாபமே வந்து உங்களுக்கு ஜிடிபி அதிகமாகுது. உங்களுக்கு இதில் வரக்கூடிய லாபம் அதெல்லாம் அரசுக்கு போகும் சார், அரசுக்கு போகும். கட்சிகளுக்கு எப்படி வருவாய் வரும்? நாங்கள் வந்து தனியாக கட்சி வியாபாரம் இதெல்லாம் டீல் பண்ணணும்ல. நான் இந்த மக்கள் இந்த நாடு வளரணுன்றதுக்கான கொள்கையை சொல்கிறோம். அரசியல்வாதிகள் நாட்டை வளர்த்துட்டு இருக்காங்களா, அவங்கள வளர்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிற மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி கூட்டு பண்ணை வந்து மாறாமல் இதே நிலை நீடிக்குமானால் இன்னும் 15லேருந்து 20 வருஷத்துக்குள்ளார விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. விவசாய நிலங்கள் பெரும்பான்மையாக இருக்காது. கார்பரேட்டுகள் பெருநிறுவனங்கள் மட்டும்தான் விவசாயம் செய்யும். இப்போவே அந்த சூழல் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அப்போது இப்போவே வந்து இது தொடர்ச்சியாக இது நீடிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து நம்மளுடைய காலநிலை வந்து விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல காலநிலையாக இருக்குது. அதனால் நம்ம தற்சார்புக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான சூழலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. ஏன்னா உலகத்தை வந்து போர் சூழல் சூழ்ந்துருக்கு. இந்த சூழலுக்கு நடுவில் நீங்கள் தற்சார்பாக வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் தாக்கு பிடிச்சி வாழ முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. இன்றைக்கி பில்கேட்ஸில் ஆரம்பித்து பல பேரும் வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், வாசித்தேன். வந்து அவங்கவுங்களுக்கான விவசாய பண்ணைகளோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய நிலங்களை வந்து பதுக்கி வைக்கிறாங்க, உணவுப் பொருட்களை பதுக்கி வைக்கிற வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இப்போ நீங்கள் வந்து இந்த சூழலுக்கு நடுவில் நீங்கள் இந்த விவசாய கூட்டு பண்ணை அப்படிங்கிறத ஒன்று இதுதாங்க தேவை. இந்த மாதிரி நேரத்தில் தான் மக்கள் பொதுவாகவே விவசாயம் அப்படின்னா இது படிக்காதவங்க பண்ணுறது, இது லாபம் இல்லாத ஒரு தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் பதிஞ்சிருக்குது மக்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி கூட்டு பண்ணையாக வரும் பொழுது இது எல்லாமே சாத்தியம்தான். உங்களுக்கு ஐடியில் வேலை படித்தவங்களுக்கு வேலை இருக்குது, அதில் நீங்கள் அக்ரி படிச்சிருக்கீங்களா அதில் வேலை இருக்குது, வெட்டினரிக்கு வேலை இருக்குது, ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி வந்து இப்போ பல ஆயிரம் பண்ணைகள் வந்து நம்மளால் வந்து தமிழ்நாட்டில், ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு 500, 600, 1000 பண்ணைகளுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வைக்க முடியும். இப்போ அந்த கொஞ்சம் கூட்டு பண்ணைகள் இயங்கிட்டு தானே இருக்குது, சின்ன சின்ன அளவில். இல்லைங்க, அந்த கூட்டு பண்ணைங்கிறது வந்துங்க கோஆப்ரேட்டிவ்னு சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பால் கூட தான் வந்து கோஆப்ரேட்டிவ் வச்சுருக்கிறாங்க.
எந்த விவசாயி போய் பால் விலை நினைக்கிறான்? கோஆப்ரேட்டிவ்ங்கிறது என்னங்க, விவசாயிகள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பாலை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோன்றது தானே. அங்கே எந்த கோஆப்ரேட்டிவும் வேலை செய்யலை. கட்சிக்காரன் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எந்த விவசாயிக்கும் கடைசி வரைக்கும் தெரியாது. பாலை வந்து கறந்து கொண்டு போய் ஊற்றுறதோட விவசாய வேலை முடிஞ்சு. அதனால் கோஆப்ரேட்டிவ்ங்கிறது வந்து உண்மையான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. அங்கே யாருன்னா உங்களுக்கு விவசாயிகள் போய் அதில் தலைவராக இருக்கிறாங்களா? இல்லை. கட்சிக்காரர்கள் யாராவது அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருப்பாங்க. மக்களுக்கு கோஆப்ரேட்டிவ்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. அப்போது இங்கே அடிப்படையிலே வந்து மக்களுக்கு கோஆப்ரேட்டிவ்னா என்ன நம்பளுது, நாம் வந்து இதுக்கான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கான அந்த பயிற்றுவிப்புகள் எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்குது. இந்த சூழ்நிலை வந்து முழுமையாக கார்ப்பரேட்டுகளுக்கு விவசாய நிலத்தை தாரை வார்க்கும் சூழலில் போயிட்டுருக்குது. இதுதான் நம்மளுடைய இந்த 26 தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு விவசாயிகள் பிரதிநிதியாக அல்லது உங்களுக்குன்னு இப்போ அமைப்பாக திரளல்ல பெருவாரியான இப்போ மற்ற சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரி விவசாயிகளுக்குன்னு சின்ன சின்ன சங்கங்கள் இருக்குது. ஒரு பெரிய நம்ம விவசாய குடும்பம் அப்படின்னு மொத்தமாக நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுக்கிறோம், இந்த தேர்தலில் இந்த கட்சிகளை ஆதரிக்கிறோம், இதை ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. அப்படியான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கா? இல்லை, நாம் வந்து விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போகணும். கட்சிகளை ஆதரிக்கிறத தாண்டி விவசாயிகள் வந்து கட்சிகளோட ஒரு கூட்டணி சேர்ந்து அவர்கள் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குங்கிறது தெரியல. ஆனால் அதை நோக்கி தான் நகர்றோம். இப்போதைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பெரிய அளவில் நமக்கு ஒரு நகர்வுகள் இல்லை. ஆனால் நம்ம கூட்டணி சேர்ந்து நம்மளுடைய கூட்டணியாக கட்சிக்குள் போகாமல் கூட்டணியாக சேர்ந்து நமக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, உலக இந்த போர் சூழல் எப்படி பார்க்குறீங்க? இந்த போர் சூழலுக்கும் நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப பொருந்தும். இந்த போர் இன்னும் ஒரு மாதத்துக்குலாம் நீடித்தது அப்படின்னா நம்மளே வந்து எக்கச்சக்கமான உணவு எண்ணெய்களை வந்து நம்ம உணவுக்கான எண்ணெயும் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம், இறக்குமதி பண்ணிகிட்ருக்குறோம். பருப்பு வகைகள் வந்து நிறைய இறக்குமதி பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் நின்றுச்சு, நாளைக்கு உங்களுக்கு கச்சா எண்ணெய் வரல, இப்படி நின்று போச்சு அப்படின்னா முழுக்க போக்குவரத்தை நம்பி தான் இருக்குது. அப்போ இஷ்டத்துக்கும் விலைவாசி ஏறும். நம்ம பொருட்களுக்கும் எக்கச்சக்கமான விலைவாசிகள் ஏறும். இதுவே நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம எரிபொருள் தயாரிக்கிற வரைக்கும் நான் சொல்லக்கூடிய கூட்டுப்பணியில் நீங்கள் எத்தனால் தயாரிக்கலாம். அரிசியிலேருந்து நீங்கள் அதிகப்படியான நெல் கரும்புலாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா எத்தனால் தயாரிக்கலாம், நீங்கள் மின்சாரம் தயாரிக்கலாம். அப்போது பெருமளவில் வந்து நம்மளே பருப்பு நம்ம பகுதியில் வந்து ரொம்ப நல்லா பருப்புகள்லாம் விளையும். ஆனால் இவங்க வெளிநாடுகள்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது அத்தனையும் இங்கேயே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த போர்களை பற்றி பெரிய அளவில் நம்ம யோசிக்க தேவையில்ல. மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த போர் வந்து நீடித்தால் மிகப்பெரிய அளவில் விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் மக்களை வந்து பாதிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற திட்டங்கள் எல்லாமே வந்து சீமான் பேசுகிற நாம் தமிழர் அரசியல் பேசுகிற திட்டங்களோட ஒத்து போகுது. அப்போ நியாயப்படி நீங்கள் விவசாயிகள்லாம் வந்து அவர்களை ஆதரிக்க வேண்டிய தானே இருக்கணும். இப்போ திமுக கூட உங்களுக்கு இந்த மாதிரியான திட்டத்தை யாரும் முன்னெடுக்கலை, அதிமுக இல்லை. எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயின்னு சொன்னாலும் கூட இந்த விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது உங்கள் கொள்கையோட ஒத்து போகிற அமைப்பு எதாக இருக்கும்னா அது நாம் தமிழராக தான் இருக்குது. அப்போ உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடுகள் வந்து அவர்களை ஆதரிக்கக்கூடியதாக தானே இருக்கணும். நிச்சயமாக ஆதரிக்க நம்ம வந்து என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்காக முழுமையாக யார் வந்து கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. நமக்கான பிரதிநிதித்துவத்தை கொண்டு போகணுன்ற ஒரு இது இருக்கும் பொழுது அப்போ நமக்கான பிரதிநிதித்துவத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி யோசனையில் இருக்கிறோம். அப்போ நமக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து அந்த கட்சியில் வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணுறதுங்கிறதா அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் நம்ம இருக்கோம். அந்த கட்சிகளோட என்னைக்குமே அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு எதிரானவர் அப்படிங்கிறது மிக தெளிவாக. வேற எந்த கட்சி இப்போதைக்கு இல்லை. நாம தனிப்பட்ட முறையில் நம்மளால போக முடியுமா என்ன அப்படிங்கிற சுயேட்சையாக போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ சுயேட்சையாக தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து அப்படிங்கிற சூழலையும் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் முடிவுகள் ஏற்றப்படல. சரி, ரொம்ப நன்றி. நன்றி.